திமுகவுக்கு எதிராக ஒரு 4 முனை போட்டி, 5 முனை போட்டினா, அது கிட்டத்தட்ட ஒரு வாக் ஓவர் மாரி. அது ஒண்ணும் எலக்ஷன் கான்டெஸ்டே கிடையாது. ஏன்னா திமுக இந்த பக்கம் 10 கட்சிகளோட ஒரு கூட்டணியில் இருக்காங்க. 10 12 கட்சிகளோட கூட்டணியில் இருக்காங்க. வலுவான கூட்டணி. அது 40%க்கு ஒரு 1% ஓட்டு கூட குறையாது. என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் 53% 2019ல 46% இப்ப குறைஞ்சிருச்சு. அது இன்னும் குறைஞ்சால் கூட அது 39 40ல நிற்கும். சோ இவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் 40க்கு அதிகமாக நீங்கள் வாக்குகள் வாங்க வேண்டும். 40% அதிகமாக. சோ அது எப்படி பண்ண முடியும்னா ஒரு பெரிய கூட்டணி அமைத்தால் தான் முடியும். சோ எடப்பாடி அதிமுக அடமானம் வச்சுட்டாரு பிஜேபிக்குன்னு இவங்க சொல்லலாம். பட் அது வந்து வெறும் ஒரு 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 கவலையின் வெளிப்பாடா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அப்கோர்ஸ் நான் திருப்பி சொல்றேன். 11 மாதத்திற்கு முன்பு இந்த கூட்டணி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்னு சொல்ல முடியாது. அதற்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இருக்க போகுது, இந்த அரசினுடைய நடவடிக்கை அடுத்த 11 மாசத்துல எப்படி இருக்க போகுது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஊழல் வழக்குகள் அதுல முன்னேற்றம் இருக்க போகிறதா? ஸோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். பட் என்னன்னா இப்போ ஒரு கவலை வந்திருக்கிறது. ஓஹோ இது ஒரு நீங்க திரு திருமாவளவன் அவர்களே பலமுறை தெரிவிச்சிருக்காரு. அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சாக்க சவாலாக இருக்குமானா ஒரு 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 சவாலாகத்தான் இருக்கும் என்று அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு.